ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிர்தாஸ் கிச்சனில் அவரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க அவரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறினதும் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பூண்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா அவரைக்காவையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அவரைக்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இது இப்படியே வதங்கட்டும். 3 மினிட்ஸ் கழித்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்குன்னு எல்லாத்துக்குமே இந்த அவரைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். அவரைக்காயில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த அவரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க நைட்டு டின்னர் சாப்பிடும்போது சப்பாத்திக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே அவரைக்காய் நல்லா வெந்துடும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிட்டு அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக துருவின தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணால் இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.